பிரியத்துக்குரியவர்களே, நியாயாதிபதிகள் 14:12 முதல் வரி சொல்லுகிறது. சிம்சோன் அவர்கள் நோக்கி ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு தெரியும், அந்த திருமண வீட்டில் சிம்சோன் சொன்ன அந்த விடுகதையை அங்கிருந்து பெலிஸ்திய நண்பர்களாலும் யாராலும் விடுவிக்கவே முடியவில்லை. அது நிமித்தமே மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது என்று நாம் காண்கின்றோம். இன்றைக்கு இந்த ஊழியத்தின் பாதையில் சந்திக்கிற அநேகர் மிக கொடூரமான வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தை நோக்கி மரணம் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தப்புவதற்காக அவர்கள் பல மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். ஐயோ, இந்த நேரத்தில் என்ன நடந்து விடுமோ என்று உயிரை கையில் பிடித்து வாழ்கிறார்கள். பல லட்சங்களையும் கோடிகளையும் பிஸ்னஸில் இழந்து எதனால இது போச்சு, நான் மறுபடியும் உயரனா என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் தவிக்கிறாங்க. பல கேள்விக்குறிகள். அவரிடத்து சென்றால் அவர் சொல்கிறாள், என் வாழ்க்கை ஒரு விடுகதையாய் போயிடுச்சு பிரதர். பாஸ்டர், எனக்கு என்ன பண்ணே தெரியல, என்னுடைய மகளுடைய வாழ்க்கை ஒரு விடுகதையாய் போயிடுச்சு, என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. ஒரே ஒரு பதில் உண்டு, இயேசு கிறிஸ்து. எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் அவர் உங்களை விடுவிப்பார். இயேசுவினாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை.